திருமிகு லட்சுமி பிரியா நாடக கலைஞர்கள் அனுபவ உரை நிகழ்த்த வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லேடிடோ கல்லூரி மாணவி. அனைவருக்கும் வணக்கம். யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. பல தலைவர்கள் உரைக்காத வார்த்தை இது. பெண்களுக்காக போர்க்கொடிகளை உயர்த்தினார்கள் பலர். அதில் பெண்களின் அடிமைத்தனத்தை கருவாக உள்ள மனுசாஸ்திரம், ஆண்களின் செயல்பாடுகள், கற்பு, காதல், விதவை, மறுமணம், விபச்சாரம், கற்பத்தடை, பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும், இப்படி டீடைல்டா சொன்னவர் பெரியார். கடவுள் என்று சொன்னால் அதை எதிர்ப்போர் மற்றும் ஆதரிப்போர் இருக்கையில், அதே போன்று பெரியார் என்று சொன்னால் ஆதரிப்போரும் எதிர்ப்போரும் இன்றளவும் இருக்கிறார்கள். அதில் எனக்கு தேவையானவற்றையும் எனது அறிவுக்கு பொருந்திய கருத்துக்களை மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற கலகக்கார தோழர் பெரியார் 2 பெரியாரின் கருத்துகளையும் வாழ்க்கை முறைகளையும் நேரடியாக அவருடைய எண்ணங்களுடன் அவருடைய கருத்துக்களை வடிவமைத்து கொண்டு வாழும் மு. ராமசுவாமி ஐயா அவர்களின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்கள் கல்லூரியில் நாடகத்திற்காக தேர்வு முறை நடைபெற்றது. அதில் நானும் என்னுடைய நண்பர்களும் கலந்து கொண்டோம். அதற்கு முன்னால் என்னுடைய தோழிகள் சொன்ன வார்த்தை, தமிழ் டிபார்ட்மெண்ட் ட்ராமா ரொம்ப நல்லா இருக்கும், நிறையா பேருக்கு தெரியலாம், காலேஜிலே நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. முதலாக கல்லூரியில் நான் சேரும் பொழுது என்னுடைய அம்மாவிடம் நான் சொன்ன வார்த்தை, அம்மா, நான் இந்த கல்லூரியிலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு 500 பேர் மத்தியில் தெரிந்த நபராக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த வார்த்தைகள் நிகழ வேண்டும் என்றால் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த வேண்டும் என்ற பிடிப்பும், சிறு வயதிலிருந்தே பேச்சுக்கலையிலும் நடிப்பிலும் ஆர்வம், அதில் கடைசி வாய்ப்பு இதுதான் என்ற எண்ணம் எனக்கு. அப்படிதான் இந்த நாடகம் என்ற வாய்ப்பில் நான் ஓர் அங்கமானேன். ஆனால் இது பெரியார் பற்றிதான் என்பது எனக்கு தெரியாது. பல மனிதர்களைப் போலவே நானும் பெரியார் என்ற படைப்பில் சில முரண்பாடுகளை கொண்டவளாக இருந்தேன். சரி, என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் என்ற சிந்தனையில் கலந்து கொண்டேன். ஆனால் அதன் மூலம் இன்று அனுபவ உரையாற்ற வருவேன் என்று நான் எண்ணவே இல்லை. பெண் ஏன் அடிமையானால் என்ற 1933 நூலாக வெளியிட்ட ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி என்ற தோழர் பெரியாரின் அவரின் கருத்துகளையும் வாழ வைப்பதில், மக்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் எடுத்துரைப்பதில் எங்களை கருவியாக்கி நிஜங்களை நிகழ்வாக்கிய பெருமை கொண்டது இந்த நாடகம். பெரியாரியல் என்று கூறினால் அதற்கு சமத்துவ உரிமை, சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, வசதிக்காக அதை திராவிட வடிவமைப்பு என்றும் நாடகத்தில் ஆரம்பமாகும். அதில் வாழ்க்கையின் நடைமுறைகளை சொல்லும் விதமாக எல்லா நல்லதுக்குள்ளேயும் கெட்டது இருக்கு, எல்லா கெட்டதுக்குள்ளேயும் நல்லது இருக்கு என்ற வசனங்களும் இடம்பெற்றிருக்கும். அதை தாண்டி இன்றும் நடைமுறையில் உள்ள சொலவடைகளும் இடம்பெற்றிருக்கும். ஆண்களில் அம்சமாக உள்ள கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சுக்கிறது தான் ஆண்களுக்கு அம்சமா. பெண்களின் அம்சமாக உள்ள பிறந்த வீட்டு உறவு தாலி கட்டும் வரை, புகுந்த வீட்டு உறவு சமாதியாகும் வரை. பொண்ணுனா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இப்படிதான் சமூகத்தின் செய்திகளை கூறிக்கொண்டே ஆண்கள் மீது எங்களுக்கு இருப்பது வெறுப்பு இல்லை, கரிசனம்தான், சரிநிகர் சமானம் என்கின்ற பக்காவான தோழமை. நிச்சயம் ஒரு நாள் நாங்கள் அதிலே வெற்றி பெறுவோம் என்ற உரக்க குரலுடன் நாடகத்தின் பெண்களில் அனுபவ உரை என்று சில வசனங்களும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கும். அவை பெண்களிடையே உள்ள தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்தும். சோகமும் சோர்வும், பெண்களின் வாழ்க்கை பயணம் இப்படித்தானா என்று வருந்துகின்ற நேரத்தில் பெண்கள் எழுந்து நிற்பதற்காக முன்பே தன் உழைப்பாலும் தைரியத்தாலும் நிமிர்ந்து நின்ற பெண்களின் வரலாறு நம்மை சற்று விழிப்படை செய்யும். ஆணும் பெண்ணும் சமம், அது இயற்கை தந்த வரம், அதை எண்ணிப்பாரு தினம் என்ற பாடலுடன்
வாழும் பெண்களுக்காக எடுத்துக்காட்டாக ஹாரி பாட்டரை எழுதின ஜே.கே. ரவுலிங் கதை. விவாகரத்தாகி தன் குழந்தையுடன் தனித்து விடப்பட்டிருந்தாள் ரவுலிங். வாழ்வின் தோல்விகள் அவரை அதில் பாதாளத்திற்கு இழுத்து சென்றன என்ற ரவுலிங் வாழ்க்கை முறையை கண்முன்னே கொண்டு வரும் விதமாக ஒருவர் கதையை கூறுவார், அதை ஒருவர் தனியாக நின்று அதனை நடித்து காட்டுவார். இந்த நாடகத்தில் ஓர் அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு கதையும் வேறு வேறு முகங்களுடனும் வெவ்வேறு விதமாக அமையும். நான் ஒரு கதை சொல்றேன். அது 130 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. இது நாடகம் அரங்கேறுவதற்கு முன்னால் நான் வந்து ப்ராக்டிஸ் செஞ்சது. அப்போ நாடகத்தோட அப்போ வந்து எப்படி பேசணும் அப்படின்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். அது 130 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. தமிழ்நாட்டிலே நாடக விற்பனையாளர்கள் யார் யாருன்னு கேட்டா, அவள் இவாள்னு ஒரே ஆம்படையான் பேரா சொல்லுவா. ஆனா பொம்முநாட்டிகளும் ஆம்பளைகளுக்கு நிறையா சாதிச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சாதித்த ஒரு பெண்மணி பாலாமணி அம்மையாரிய பற்றிய கதை தானே இது. இப்படிதான் என்னுடைய கதாபாத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து முதல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, நாடகம் வந்து டெய்லி வந்து வாசிப்பு தான். ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஃபுல்லாக நாடகத்தை வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஒவ்வொரு பேராவாக வந்து வாசித்து கதையோட கருத்தை வந்து புரிஞ்சுக்கணும். கதையோட கருத்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆழமாக இருக்கும். அதை வந்து எளிமையாக வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய சமூகத்தில் உள்ள அவல நிலையை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் சீக்கிரமாக வந்து புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைமும் எடுத்துச்சு. நாங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வந்து வாசித்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பண்ணும் பொழுது தான் ஐயா சொன்ன வார்த்தைகள் வந்து யார் யார் என்ன கதாபாத்திரம் பண்ணுறீங்கன்ற முடிவு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தவங்களாம் எடுக்கும் பொழுது பாலாமணியை பற்றின விழிப்புணர்வு எனக்கு கிடையாது. ஆனால் வந்து நிறைய இருக்குது வசனம். அப்போ நம்ம ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நிறையா நேரம் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாலாமணி கதையை வந்து எடுத்துட்டேன். அதை எடுத்த உடனே நாங்கள் யோசித்தது, ஐயா எப்படி யோசிச்சாங்கன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னது வந்து கதா காலட்சேபம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ யூடியூப்பில் போட்டு பார்த்தோன்னே எம்ஜிஆருடைய கதா காலட்சேபம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துச்சு. அப்போ அந்த வீடியோன்னொன்னே அடுத்து 2 நாட்கள் விடுமுறைன்னொன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீ இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தைகளை வச்சு வசனங்களை வச்சு மேட்ச் பண்ணி நீ உன்னால் முடிஞ்சதை கொண்டு வா அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன பண்ணிட்டேன், எம்ஜிஆர் வந்து என்ன பேசினாரோ அந்த டயலாக் மட்டும் தூக்கிட்டு அவர் என்ன ராகத்தில் பாடினாரு எப்படி பேசினாரோ அதை அப்படியே வந்து இதோட சேர்த்து போட்டுட்டு நான் ஐயாட்ட வந்து இதை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயா வந்து கண்ணை மூடி கேட்டுகிட்டே இருக்காங்க. எப்பொழுதுமே ஐயா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கண்ணை மூடிட்டு அமைதியாக கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இது அப்படியே இருக்கேம்மா, இதை வந்து நம்ம மாற்றம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணது தான் அது. அந்த வீடியோ கிளிப் கூட என்கிட்ட இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதோடைய அவுட்புட் வந்து எப்படி வந்துச்சுன்னா ரொம்ப தரமாக வந்துச்சு. பாலாமணின்ற பேர் மக்கள் மத்தியில் வந்து பரவ செய்ததுக்கு காரணம் வந்து அந்த ப்ராக்டிஸ். நானும் வீட்டில் போய் ரொம்ப அதை வந்து ரெகுலர் ப்ராக்டிஸாக பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கும்பகோணத்தில் அவங்க வீடை பற்றி நான் சொல்லணும். பாலாமணி அம்மையாருடைய வீடு அங்கே வந்து 75 பெண்கள் கிட்ட வேலை பார்ப்பாங்களாம். அப்படி வேலை பார்க்கும் பொழுது அந்த கதை எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னா, பார்வையாளர்களுக்கு சோர்வை ஏற்படுத்தாத மாதிரி கும்பகோணத்தில் அவங்க வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நான் சொல்லும் பொழுதே 20 பெண்கள் வந்து வந்துட்டு மாவாட்டுறது, ஒற்றை அடிக்கிறது, அந்த அந்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து அவங்க வந்து அந்த காட்சியை வந்து கண் முன்னாடி வந்து அந்த பாலாமணி கதையில் வந்து கொண்டு வந்தது. அப்புறம் தாராச சாங்கம் நாடகத்தில் அந்த அம்மா வந்து 3 கடவுள்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, சனி பகவானுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறதா கதை. அந்த கதையை வந்து அந்த கதையை நான் சொல்லும் பொழுது அதுக்காக சிறப்பு ரயில் வந்து கும்பகோணத்துக்கு மாயவரத்துலேருந்து திருச்சியிலேருந்து சிறப்பு ரயில் வந்து ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அந்த 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 அம்மாவுடைய நாடகம் நடக்கும் பொழுது அந்த அந்த ரயில்களை பற்றியும் நான் சொல்லும் பொழுது என் மாணவிகள் வந்து உண்மையிலே ரயில் இருக்கிற மாதிரியான செட்டப்லாம் நாங்கள் வந்து அவங்களுடைய வார்த்தைகள்லையே அவங்களுடைய நடைமுறைகள்லையே நாங்கள் வந்து கொண்டு வந்தோம்.
அப்போ கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பாலாமணி அம்மையாரை பற்றி ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, பாடல் வந்து ட்ராமாவில் உள்ள பாடல்கள் அனைத்துமே வந்து வெளியே இருந்து எடுத்ததே கிடையாது. அவங்களுடைய வார்த்தைகளை போட்டு அந்த ட்ராமாவுக்கு வந்து இசைக்குழுவினர்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. அவங்ககிட்ட அப்படியே கொடுத்த உடனே அவங்க வந்து ராகத்தை போட்டு அதை வந்து மேக் பண்ணி தான் அந்த ட்ராமா வந்து அந்த ட்ராமாவில் இசை வந்து உருவாச்சு. கடைசி காலத்தில் நாடக அரசி என்ற புகழ்பெற்ற அந்த அம்மா வந்து ரொம்ப வறுமையில் வாடி இறந்து போவாங்க. பாலாமணி அம்மையார் மதுரைக்கு வந்து அதை வந்து இந்த கதை வந்து என்னன்னா 8/7/1928 குடியரசு இதழில் வந்து இந்த கதையை விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நாடகத்தை பொறுத்த வரையும் நம்ம மக்கள் வெளியே இருந்து பார்க்குறவங்க வந்து கதைக்காக இதை பேசுகிறாங்க, கதைக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் நாடகத்தில் நான் கண்கூடாக பார்த்தது என்னன்னா, நிஜ நாடகம் கதைகளும் நிஜமாகவே இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்றத அப்படியே வந்து ஐயா வந்து போட்டிருப்பாங்க. நானும் என்னுடைய தோழியும் வந்து அந்த குடியரசு இதழை வந்து நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதை வந்து நானும் என்னுடைய தோழியும் ரீட் பண்ணோம். இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்சிருக்காது. நான் வந்து அந்த நாடகத்தில் சேராமல் இருந்திருந்தா எனக்கு பெரியாரை பற்றி விழிப்புணர்வு கிடச்சிருக்காது. இந்த மாதிரியான சர்ச் பண்ணி அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றதும் எனக்கு வந்து கிடச்சிருக்காது. அப்போ மனு சாஸ்திரத்தில் உள்ள வார்த்தைகள் அந்த அத்தியாயத்தில் வந்து எடுத்துரைக்கப்படும். மனு சாஸ்திரம் வந்து மெயின் வில்லனாக வந்து ட்ராமாவில் வந்து வருவாங்க. அந்த மனு சாஸ்திரத்தையும் நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். மனு சாஸ்திரம் மாற்ற வேண்டும் தனியுடைமை, மலர வேண்டும் பொதுவுடைமை, ஆணும் பெண்ணும் சமம், அனைத்து உயிரினங்களும் சமம் அப்படின்ற வார்த்தைகளும் வந்து நாங்கள் வந்து அந்த ட்ராமாவில் வந்து வந்திருக்கோம். அது போக என்னென்னா தாய்வழி சமூகம். தாய்வழி சமூகம்னா என்னன்னே எங்களுடைய மாணவிகளுக்கு, நாங்கள் புதுசாக வந்த மாணவிகளுக்கு என்னன்னே தெரியாது. அந்த தாய்வழி சமூகம் எப்படி அந்த கதையாக உருவாக்கணும் அப்படின்னா, அதில் வந்து பல கலர் புடவைகளை வாங்கி அந்த புடவைகள் மூலமாக கதையை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். ஒவ்வொரு இதுவுமே வந்து ட்ராமான்றது ஒரே சீனை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது, ஒரே ஆக்ஷனை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது, வார்த்தைகளை ரிப்பீட்டடாக பண்ணுறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நடித்த ட்ராமா வந்து நான் அப்படியே அங்கமாக பார்க்குறேன். ரவுலிங்காக இருக்கட்டுமா, ஒரு பொண்ணு வந்து கதை சொல்லுவாங்க, அதை ஒரு பொண்ணு தனியாக நின்று அதை அப்படியே நடித்து காட்டுவாங்க. அவங்களுக்கு மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் லைட் வரும். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படிதான் இந்த ட்ராமாவில் வந்து நான் பார்த்தது. இன்னும் 2 வருடங்கள் ஆயிடுச்சு. 2 வருடங்கள் ஆனாலுமே என்னுடைய நினைவில் வந்து இருக்கக்கூடியது. அப்போ எங்களுடைய மாணவிகளிலிருந்து நாங்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க. ஐயா, நாங்கள் வீட்டில் வந்து சொன்னோம். இப்போ அவங்க சொன்னதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் வந்து சின்ன பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற கொஸ்டினை வந்து இந்த மாணவிகள் வந்து எடுத்துரைக்கிறாங்க. எடுத்துரைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ட்ராமாவில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, பெரியார் மணியம்மையை பற்றிய விழிப்புணர்வை வந்து நாங்கள் மக்களுக்கும் மாணவிகளுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஐயா. கொண்டு வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையும் அவங்க வந்து பெரியாருடைய கருத்துக்களையும் வந்து அந்த ட்ராமாவில் வந்து சொல்லியிருப்பாங்க. சொன்னதோடு இல்லாமல் 7 பெரியார்கள் வந்து பெரியாருடைய கருத்துக்களை 7 பெரியாராக வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாஸ்க் போட்டு ஒவ்வொரு பெரியாராக அந்த நடந்து வர விதமாக இருக்கட்டும், அதுக்கு தனித்தனியாக கைத்தடி வந்து தயாரித்து அப்படியே அந்த நடந்து வந்து அதுலேருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளி வந்து அந்த பெரியாருடைய மாஸ்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பெரியாருடைய முகத்தில் வந்து அடிக்கணும். பார்வையாளர்களுக்கு பெரியாராக தெரியணும். கண்டிப்பாக அந்த தெரியுறதில் வந்து கொண்டு வந்தது வந்து ஐயா. இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, பாலாமணியாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடித்த கதாபாத்திரத்தில் வந்து பறை இசை வந்து முக்கியமாக வந்து கொண்டு வந்திருப்போம். எனக்கு வந்து பறை வந்து வாசிக்க தெரியுன்றனால அந்த பறையை வந்து இப்போ இசைக்கருவியை உள்ளே கொண்டு வந்திருப்போம். ட்ராமாவில் வந்து ஐயா பண்ணுறதுலே சிறப்பான விஷயங்கள் நான் சின்னதும் கவனித்தது என்னென்னா, இப்போ அந்த பறை உள்ளே வருது அப்படின்னா அந்த பறையை வந்து டக்குன்னு யாராலையும் எடுத்து வெளியே போக முடியாது. அந்த பறையை எடுக்கிறதுக்கு இன்னொரு கதையோ இல்லை இன்னொரு ஆளோ மெயின் கேரக்டராக உள்ளே வருவாங்க. அந்த பறையை கொண்டு வந்துட்டே வந்து நான் பறையை கீழே வச்சு பாலாமணி அம்மையார் அந்த பறையிலே செத்துருவாங்க. அவங்க ஏன் பறையிலே சாகுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கலைக்கும் பாலாமணி அம்மையாருக்கும் உள்ள ரிலேட்டடாக சொல்கிறதுக்காண்டி அதில் அப்படி பண்ணோம். அப்படி இறந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்த உடனே 4 பேர் வந்து பாலாமணி அம்மையார் வந்து இறந்ததுக்கப்புறம் யாருமே இல்லை, துணை இல்லை.
அதனால வெளி நபர்களாக யாரோ ஒருத்தவங்க 4 பேர் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீனை உள்ளே கொண்டு வந்து அந்த பாலாமணி அம்மையார் நான் ஸ்டேஜில் படுத்திருக்கேன்னா ஸ்க்ரீன் வரும்போது கீழே விழுந்துருவேன். அப்போ அந்த பாலாமணி அம்மையார் மறைஞ்சு போயிடுவாங்க. அந்த பறையை எடுத்து அந்த இசை கருவி அந்த இசை முழக்கத்தை வந்து முழக்குவாங்க. பாலாமணி அம்மையார் இறந்த தருணத்தில் இசைக்கருவி வந்து முழங்கிட்டே போகணும். அப்போ அந்த பறை வந்து அந்த இடத்துல இருக்காது. இந்த மாதிரி என்ன உள்ளே கொண்டு வந்தோமோ அது வந்து கரெக்டாக வந்து வெளியே போகணும். அதுதான் நான் வந்து நாடக பயிற்சி அறை அப்படின்றத முழுமையாக கற்றுக்கிட்டதுன்னா அந்த ட்ராமாவில் தான். சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், வெளியே போய் கற்றுக்கிட்டாலும் அந்த மாதிரி என்னால் கற்றுக்க முடியாது. அதை தாண்டி வந்து தான் பெரியார். பெரியாரை பற்றியான முரண்பாடுகள் எல்லார போலையும் எனக்கும் இருந்துச்சு. எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. வீட்டில் சொல்கிறது தான், வெளியே சொல்கிறதெல்லாம் அதை சர்ச் பண்ணி தேடி போய் படிக்கலைனா ஆனால் அந்த நாடகத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் நாடகம் போக ஐயா வந்து எங்களுக்கு பெரியாரை பற்றின கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து நிஜமாக இருக்கட்டும், நிஜமாக இப்படி நடந்தது, நிஜமாக இப்படி பண்ணாங்க அப்படின்ற கருத்தை வந்து எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் எங்களுடைய பார்வை வந்து மாறுச்சு. எங்களுடைய பார்வை மாறினால தான் அந்த நாடகம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியும் அந்த வெற்றியோடு சேர்ந்து நானும் இங்கே வந்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி வந்து எனக்கு வந்து நான் வந்து உடனே போய் கேட்டது என்னென்னா, இப்படி ட்ராமா நடிக்கிறோம், ஆனால் கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடணும், சிவப்பு கலர் ஷால் தான் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் போய் கேட்டேன், எதுக்கு சார் கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு சிவப்பு கலர் சார் எதுக்கு கட்சியை கொண்டு வரணும் இல்லை காலேஜில் அப்படின்ற கருத்தை வந்து நான் வந்து சொன்ன உடனே ஐயா வந்து இல்லை அதுதான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எல்லா நாடகத்துலையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு இதுதான் முதல் அனுபவம்ன்றனால நான் வந்து தெரியாமல் கேட்டுட்டேன். கேட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸோடு தான் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரமும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாறும் பொழுது அந்த ட்ரெஸ் சேஞ்சிங்லாம் கிடையவே கிடையாது. அந்த நடிப்பாக இருக்கட்டும், நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த பொருட்களாக இருக்கட்டும், அந்த பொருட்கள் மூலமாக தான் வந்து நாங்கள் அந்த கதாபாத்திரத்தை வெளியே கொண்டு வருவோமே தவிர எங்கள் ட்ரெஸ்ஸு மூலமாக நாங்கள் கொண்டு வந்தது கிடையாது. அந்த ட்ரெஸ்ஸு எப்போவுமே பெரியாரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த நாடகத்துலேயும் நாடகத்தோடு இணைந்ததாக அந்த ட்ரெஸ்ஸு வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன கதை பேசினாலும், என்ன கதைகளை சொன்னாலும், பெண்களை பற்றி பேசினாலும் அந்த பேசுகிறதோட பெரியார் வந்துக்கிட்டே இருப்பார். அதோட தாண்டி இந்த நாடகத்தில் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு கதையாக மூவ் ஆகும்பொழுது நடுவில் பெரியார் வருவார். அவருடைய செயல்பாடுகளை வந்து நாங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்போம். அப்போ வந்து அவங்க ஆடியன்ஸ் வந்து பார்வையாளர்கள் பார்க்குறது வந்து பெரியாரை மறந்து போய் கதையை பார்க்க மாட்டாங்க, கதையை மறந்து போய் பெரியாரை பார்க்க மாட்டாங்க, இரண்டையும் ஒன்றிணைத்து தான் பார்ப்பாங்க. அப்படி தான் வந்து அந்த நாடகத்தை கொண்டு வந்தோம். அந்த நாடகத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் வந்து உண்மையிலே வாய்ப்புக்காக தான் வந்தேன். அந்த வாய்ப்பு என்னை இவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்த்தியிருக்கு. இதுக்கு தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அது மூலமாக வந்து நான் செண்பகம் அம்மா பேரில் வந்து நான் வந்து ஒரு அவார்டு வாங்கினேன். அந்த அவார்டு வந்து எனக்கு ரொம்ப பெருசு. இப்போது இந்த காணொளியை பார்க்கும் பொழுது நான் அந்த அவார்டை வாங்கினது வந்து இப்போ நான் வந்து எங்கேயோ ஒரு விதத்தில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அம்மாவுடைய பேரில் வந்து நான் வந்து இந்த அவார்டை வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு. அது போக பார்வையாளர்கள் மத்தியில் எனக்கு ரொம்ப பெரிய பேரும் கிடச்சிச்சு. பாலாமணின்னு இன்றளவும் வந்து சொல்கிற அளவுக்கு என்னுடைய வளர்ச்சி வந்து வளர்ந்துச்சு. அதுக்கு வந்து ஐயாவுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு பாலாமணி அம்மையாருடைய கருத்து வந்து கொடுத்து அதை வந்து ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு முக்கியத்துவம் நாங்கள் நடிக்கும் பொழுது எங்களுக்குடைய ஒரு போட்டியை வந்து ஐயா வந்து உண்டு பண்ணிட்டார். ஏன்னா ஒவ்வொரு கதையும் வந்து அவ்வளோ அம்சமாக இருக்கும். நம்ம நல்லா நடிக்கணும் அப்படின்ற போட்டி வந்து உள்ளே வந்துருச்சு. ரொம்ப நன்றி. இன்றைக்கும் என்னை வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து சிறப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அனுபவ உரை வழங்கிய லட்சுமி பிரியா அவர்களுக்கு மிக்க நன்றி.